கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, அப்பாவால உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமின் தெய்வன் ஆபிரகாமுக்கு மட்டும் அற்புதம் செய்யவில்லை, ஆபிரகாமின் சந்ததியில் வருகிற விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொரு பேருக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக மாறினார். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் அந்த சந்ததியாராக இருக்கிறோம் தேவச்சனமே. அதனால தேவனுடைய ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட உலர்ந்த நிலைமையும் வறண்ட நிலைமையும் அவருடைய கரம் இறங்கும் பொழுது, அவருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது அது மாற்றங்களை சம்பவிக்கிறது, வயல் நிலமாக மாறுகிறது தேவச்சனமே. அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கூடாததை கூட வைப்பா, மாறாததை மாற வைப்பா, நடக்காததை நடக்க வைப்பார் தேவச்சனமே. இன்னைக்கு அருமையான 34வது நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 100 நாள் ஜெப பயணத்துல தேவனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்க திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விட்டீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீங்க தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டீங்க தேவ ஜனங்களே. ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு சாஸ்திரிகளை வழிநடத்தி சென்றது. அந்த நட்சத்திரம் கொண்டு போன பாதை ஒரு கரடுமுரடான பாதையா இருந்தது. ஏனால் ஆண்டவராகிய இயேசு அரண்மனையில் பிறக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்தது, இவ்வளவு பெரிய மகிமையான நட்சத்திரம் வந்திருக்கிறது, அது ஒரு காட்டுக்குள்ளையா இருக்கும். அவர்கள் எல்லாரும் வழிமாறி போனார்கள். வழிமாறி போய் ராஜாவுடைய வீட்டுக்குள் சென்றார்கள். அங்க இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவன் விண்ணாதி விண்ணகர் அங்க இல்லை, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் அங்க இல்லை. உலகத்தானை போல ஒரு பயணத்தை அவர்கள் தொடங்கினார்கள். உலகம் நினைக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு உலக செல்வந்தனாக அரண்மனையில் பிறந்திருப்பார் என்று நினைச்சது ஏமாற்றமாக மாறினது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய நட்சத்திரம் இன்னொரு பாதையை காண்பித்தது. அது அவர்கள் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்றது. தேவ ஜனமே, ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கையில போயிருந்திருக்கலாம். ஒருவேளை சோர்ந்து போய் விசுவாச வாழ்க்கை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், சோர்வா இருக்குதுன்னு விட்டு இருக்கலாம். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு சாஸ்திரிகளுக்காக நின்னது போல தேவ ஜனமே, இந்த 100 நாள்ல உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் நின்று கொண்டிருக்கிறது. உங்களை வழிகாட்ட அந்த பரிசுத்த ஆவி என்ற நட்சத்திரம் உங்களுக்காக நிற்குது தேவ ஜனமே. நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, கம் பேக் டு காட். காட் இஸ் கோயிங் டு ஷோ யூ கிரேட் திங்ஸ். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை காட்ட போகிறாரு. நீ திரும்பி வா. நீ நினைத்த இடத்துல உன் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீ நினைக்கிற இடத்துல இருக்காது தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிற இடத்துல இருக்கிறது. இந்த அருமையான சாஸ்திரிகள் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் உலகத்தார போல யோசித்தார்கள். அவர்கள் மாம்ச எண்ணத்தில் சென்றார்கள். ஒருவேளை ராஜா அரண்மனையில் இயேசு இருப்பாருன்னு போனார்கள். ஆனால் அவரோ அந்த மாட்டுத் தொழுவத்தின் முன்னணையில் இருந்தாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் ஆசீர்வாதம் உனக்கு தெரியுமோ இல்லையோ, உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும், உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். நீ எதை தேடி கொண்டிருந்தாலும் அது தேவனுக்கு தெரியும் தேவ ஜனமே. ஒரு மனிதன் இருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றவனாக இருந்தார். அவர் பெயர்தான் சவுல். தேவன் அவன் மேல பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவரோ கழுதைக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்தார். காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சவுலே, நீயோ கழுதையை தேடுகிறாய், ஆனால் நானோ உன்னை தேடுகிறேன். வா, தேவ திட்டத்திற்கு நேராய் வா. தேவ ஜனமே, இன்னைக்கு வீடுல பிரச்சனை,
படிப்புல பிரச்சனை, நீ ஏதோ ஒன்ன தேடிட்டு இருக்கல, கர்த்தர் உன்னை தேடுகிறாரு. ஓடி வா, நீ நினைச்சதை காட்டிலும் ஒரு உன்னதமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தரப்போறாருன்னு இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையை மாத்தினா அந்த சாஸ்திரனுடைய பயணத்துல ஒரு மாற்றம் உண்டானது. கர்த்தர் வெயிட் பண்ணாரு, அவர்கள் திரும்பி வர வரைக்கும் அந்த நட்சத்திரம் வெயிட் பண்ணது. God is waiting ன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு புரிகிறது? அந்த ஆண்டவருக்காக நீங்க வெயிட்டிங் இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறார்னு புரியணும் தேவ ஜனமே. அவருடைய ஆவியானவருடைய பாதைக்கு நேரா வாங்க. ஆவியானவர் உங்கள் காட்டுகிறதை பார்க்க ஆரம்பியுங்கள். ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்க சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. இந்த அபிஷேக ஆராதனை, இந்த கட்டுகள் உடைக்கும் ஆராதனை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க உள்ளத்தை விசுவாசத்தினால் நிரப்பணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மதுபானத்தினால் நிரப்ப வசனம் சொல்லவில்லை, ஆவியினால் நிரம்ப சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தினால் நிரம்ப சொல்லி இருக்கிறது. உங்க உள்ளத்தை விட்டு கொடுங்க. அந்த கவலையை தூர தூக்கி போட்டுட்டு, அந்த கவலையின் பாரங்களை ஒதுக்கி வைத்துட்டு அப்பா சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிக்க ஆரம்பிங்க. அந்த பிரசன்னம் உங்களை நிரப்ப போகுது, அந்த அபிஷேகம் உங்களை நிரப்ப போகுது. எல்லாரும் கண்களை மூடி ஆராதிக்க ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய பயங்கர பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சோர்வின் ஆவிகள் எல்லாம் ஓடுகிறது, இருளின் ஆவிகள் ஓடுகிறது. தேவ பிரசன்னம் மகிமையா நீங்க இருக்கிற வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்க இருக்கிற அறையில இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை அக்கினி ஜுவாலையை போல பெருக பண்ணுகிறது. உங்க வாழ்க்கைக்கு தேவை விசுவாசம். ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, விசுவாசம் தான் பரலோகத்தை அசைக்கும் பணம். Faith is the heavenly currency. எவ்வளவு faith இருக்கோ அவ்வளவு தூரம் பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்யும் தேவ ஜனமே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை தேவ ஜனமே. அவர் எல்லாவற்றிலும் மாற்றங்களை தரப்போகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களை உற்சாகத்தோடு தேவனை உயர்த்துவோமா? கூடுமே, எல்லாமே கூடும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா தேவ ஜனமே? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, கூடுமே, கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது, அந்த அப்பாவால கூடாதது என்னங்க? ஒன்றுமே இல்ல. ஓ கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. சொல்லுங்க, சொல்லுங்க, கடல் மீது அவர் கடல் மேல நடந்தார் தேவ ஜனமே. அந்த கடும் புயலை அடக்கினா, சாத்தானை ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சாத்தானை அவர் ஒடுக்கி அடக்கினா, சர்வ வல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை தேவ ஜனமே. கூடுமே, எல்லாம் கூடுமே, அவரை கண்டு செங்கடல் ஓடி போனது. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? இணைந்து சொல்லுவோமா? ஓ செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஓ யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் ஆமென், ஆமென். உம்மாலே இகபரபா ஷத்தலரபலபா லேபரதரபா சந்தலரபலபா. அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை தேவ ஜனமே. கூடுமே, கூடுமே, அவரால கூடும். உன் கடனை மாற்ற முடியும் தேவ ஜனமே. அற்புத வாசல்களை திறக்க முடியும்.
உன்னை சோர்வுக்குள் ஆக்காத விசுவாசத்துல எழும்பு. விசுவாசம் ஹல்லேலூயா பற்றி எரியட்டும். கூடும் கூடும், அவரால் எல்லாமே முடியும். சோர்ந்து போவாதீங்க. சோர்வின் ஆடையை கழட்டி போடுங்க தேவ ஜனமே. சோர்வின் ஆடையை தூக்கி வீசுங்க. விசுவாசத்தின் அபிஷேகம் நிறைந்த அந்த சால்வையை போட்டுக்கொள்ளுங்க. முடியாதது ஒன்றுமில்லை. ஓ, இதுவரை போடாத ஒரு அபிஷேக சால்வையை கர்த்தர் தருகிறார். ஓ, எலியாவின் சால்வை கீழே விழுந்த பொழுது எலிசா அதை எடுத்து யோர்தானை பிளந்தான். ஓ, இன்னைக்கு ஒரு துதியின் சால்வை வருகிறது. ஓ, சோர்வின் சால்வை கலைகிறது. சோர்வின் ஆவி வெளியேறுகிறது. விசுவாசத்தின் ஆவி வருகிறது. செங்கடல் திறக்கும், யோர்தான் பின்னிட்டு போகும். விசுவாசி தேவ ஜனமே, நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆமென் ஆமென். அது நிச்சயம் நடக்கும். உன்னை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென். ஒரு கடலை கூட தடை பண்ணலாம், கர்த்தர் இருக்கிறவனை தடை பண்ண முடியாது. கர்த்தர் உன் கூட இருந்தா எந்த கடலும் உனக்கு பிரியும், எந்த கடலும் உனக்கு திறக்கும், எந்த சிறைச்சாலையும் திறக்கும். பயப்படாத, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார் தேவ ஜனமே. உங்க குடும்பத்தோடு கூட தான் இருக்கிறாரு. அதனால தைரியமா இருங்க. நல்லா ஆராதிங்க. அபிஷேகம் இறங்குது, கட்டை உடைக்குது, பயத்தை ஓட்டுது, பில்லி சூனியங்களை ஓட்டுது, வெளியேற்றுது. இயேசுவின் நாமத்தில் அது ஓடுது தேவ ஜனமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. அவர் மரித்து உயிரோடு இருக்கிறார் தேவ ஜனமே. மரித்து உயிர்த்தீரையா, அந்த மரணத்தை ஜெயித்தீரையா. எத்தனை பேர் சொல்றீங்க? மரித்து உயிர்த்தீரையா, அந்த மரணத்தை மறுபடியும் வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் சும்மா நம்மளை கைவிட போறதில்ல. இயேசுப்பா திரும்பி வருவாரு, உங்க வாழ்க்கையை டோட்டலாவே மாற்றுவாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கூடுமே. ஆமென். எல்லாம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி வரும், தடை மாறும். ஓ, நிந்தனப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பயப்படாதீங்க. பயத்தின் ஆவி வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அவர் நாமம் சொல்ல சொல்ல பேய் ஓடு தேவ ஜனமே. பயப்படாதீங்க. அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. ஓ, உன் நாமம் சொன்னா போதும், பேய்கள் ஓடுதையா. சொல்லுங்க சொல்லுங்க. உன் நாமம், அந்த அப்பாவுடைய நாமம், அந்த இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது கோலியாத் என்ன? கோலியாத்துக்கு அண்ணனும் உழுவான், கோலியாத்துக்கு குடும்பமே உழும். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம். 5 கூழாங்கல் அல்ல, 5 கூழாங்கல்ல கர்த்தர் உனக்கு தரல. கர்த்தர் சாத்தானின் சகல ராஜ்யத்தையும் அவருடைய நாமத்தினால் மிதித்திருக்கிறார். அந்த நாமத்தை தான் உனக்கு தந்திருக்கிறார். அந்த நாமத்தை நீ சொல்லும் பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி இருக்கிற அந்தகார கட்டுகள் உடையும் தேவ ஜனமே. ஆமென் ஆமென். கூடுமே, ஓ கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென் 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 ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. அந்த கர்த்தர் கரம் என் மேல இருக்கு. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் என்றால் ஆவியானவர், கர்த்தருடைய விரல் என்றால் ஆவியானவர். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மேல என் மேல என் மேல ஒரு அபிஷேக தைலம் இருக்கு. ஆமென் 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 ஆமென். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். சொல்லுங்க. ஏந்திடுவார், ஒரு தகப்பனை போல ஏந்துவாரு. இறுதி வரை என்னை நடத்துவார். என் வருமானம் அல்ல, என் ஆண்டவர் என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. அவர் ஊட்டுவார், தாளாட்டுவார் தேவ ஜனமே. உன்னை கைவிடவே மாட்டாரு. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஆமென். அவர் ஊட்டுவார், தாளாட்டுவார். எதிரி வந்தா
அவ 7 கிலோமீட்டர் தள்ளி விழுற மாதிரி 7 வழியில திரும்பி ஓடுகிற மாதிரி அவர் எத்துவாரு. ஒன்னா தொடணும்னு நினைச்ச எந்த அந்தகார ஆவியும் பயப்படும். கத்தர்காரம் எம்மல்லங்க ஓ கடுகளவு. ஆமென் ஆமென். கத்தர்காரம் சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவுடைய கரம், அப்பாவுடைய கரம் என் குடும்பத்துல இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கத்தர் கரம் என் தொழில இருக்குன்னு சொல்லுங்க. கத்தர் கரம் என் பிரச்சனை மேல வந்திருக்குன்னு சொல்லுங்க. கத்தருடைய வல்லமை வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேவ ஜனமே, அவர் இரத்தத்தால் கழுவி இருக்கிறார். அதனால உங்களை யார் கைவிடுவாங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அவர் உடுத்துகிறார் இரத்தத்தாலே, கழுவுகிறார் ரட்சிப்பாலே. சேர்ந்து சொல்லுவோம். கத்தர் கரம். ஆமென். கடுகளவு. எல்லாம் ஆராதிங்க, எல்லாம் ஆராதிங்க. விட்டு கொடுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ஓ அபிஷேகம் இறங்கி தொடுது. ஓ விசுவாசம் கூடுது. 7 மடங்கு விசுவாசம் வருது. 7 மடங்கு விசுவாசம் கூடுது. அவ உங்களை தாளாட்டுவா. எந்த சோர்வுல இருந்தாலும் உங்களை சீராட்டுவா. உன்னை சீராட்டுவார். வாழாக்காம உன்னை தலையாக்குவார். தாளாட்டுவார். உன்னை சீராட்டுவார். வாழாக்காம அவர் நிச்சயம் நம்புங்க. தேவ ஜனமே, கஷ்டப்பட்டது நீங்க தானே, உங்களை தான் உயர்த்துவாரு. ஆண்டவருக்காக எத்தனை இடத்துல உண்மையா இருந்தீங்க, எத்தனை பாடு சகிச்சீங்க. விட்டுருவாரா? மறந்துருவாரா? ஏசப்பா உங்களை மறப்பாரா? கஷ்டப்பட்டது நீங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உயர்வின் அபிஷேகம். ஒரு சால்வை விழுது, ஒரு சால்வை விழுது, ஒரு சால்வை விழுது. அவர் கையிலிருந்து உங்களை யாராலையும் பறிக்க முடியாது. தேவ ஜனமே, பறித்துக் கொள்ள முடியாதுங்க. ஒருவராலும் அது முடியாதுங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க. ஒருவராலோ முடியாதுங்க. சொல்லுங்க. ஆமென் ஆமென். சொல்ல சொல்ல விடுதலை, சொல்ல சொல்ல அபிஷேகம், அபிஷேகம் உங்களை தொடுது. அபிஷேகம் உங்க மேல இறங்குது. விடுதலை உண்டாகுது. லியாந்தலரவா லைப்ரகாஷாலரவா அல்பராதரவலகடரோசியா லேவாராதரவா. ஆமென். கத்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அந்த கத்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அந்த கத்தர் கரம் லிகமரபசியா லியாந்தலரபசியா லிகதரபசியா லியாந்தலரபசியா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். பறித்துக் கொள்ள முடியாதுங்க. ஒருவராலும் உன்னை தொட முடியாது. தேவ ஜனமே, உன்னை சீக்கிரமான சாத்தானால தொட முடியாது. பயப்படாத, பயப்படாத. தேவன் அனுமதிக்காம ஒரு பிரச்சனை உனக்கு வராது. தேவன் ஒரு பிரச்சனையை அனுமதிச்சா 1000 மடங்கு உயர்த்துவாரு. பயப்படாத. கர்த்தருடைய கிருபை உன் மேல இருக்கு. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொள். தேவ கரம் உன் மேல இருக்கு. தேவ கிருபை உன் மேல இருக்கு. அதனாலதான் இந்த மீட்டிங்ல நீ இருக்கிற. இந்த சத்தத்தை நீ கேட்கிறனா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். The hand of God is with you. The hand of God is upon you. கர்த்தருடைய கரம் உன் தலையின் மேல் இருக்கிறது. பயப்படாத, பயப்படாத. ஆவியானவர் சொல்லுகிறாரு. தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். வாழாக்காம உன்னை ஆமென் ஆமென். தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். வாழாக்காம உன்னை. சொல்லுங்க. கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் உங்க மேல சொல்ல சொல்ல. நெகமியா மேல இருந்த அந்த கரம், எஸ்ரா மேல இருந்த அந்த கரம், எலியா மேல இருந்த அந்த கரம், அந்த அபிஷேக கரம் இன்னைக்கு உங்க மேல வருது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அக்னியை. கர்த்தருடைய கரம் உங்க மேல வருது. பெற்றுக்கொள். The great anointing is coming. கர்த்தருடைய கரம் உங்க மேல வருது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். The God is touching you, healing you, healing you, delivering you, delivering you. கர்த்தர் விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள். ஒரு அக்னி இறங்குது, ஒரு விடுதலையின் அக்னி இறங்குது. அசல்ட்டா இருக்காத தேவ ஜனமே, ஓ சோர்ந்துமே இருக்காத. ஆராதி, விசுவாசி. அற்புதம் நடக்கும். Believe, believe it shall happen. Believe it
shall happen. It will happen. Surely it will happen. அது நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். பயப்படாத, பயப்படாத நாட்டு சொல்லுகிறா. ஆமென், 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 ஆமென். ஓ ரபா பாபா வஷதா ரபா ரபா. ஓ ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வரை சொல்லுங்க. என் அப்பாவுடைய கரம், என் தகப்பனுடைய கரம் என் மேல இருக்குதுன்னு சொல்லுகிற எல்லாரும் உற்சாகமா ஆராதிங்க, உற்சாகமா ஆராதிங்க. தேவ கரம் வந்திருக்கு, உங்களை காப்பாத்த கர்த்தருடைய கரம் வந்திருக்கு. ஓட்டிடுவார், தாளாட்டிடுவார். எதிரி வந்தா எத்தனை பேர் சொல்றீங்க? எதிரி வந்தா எத்துவாரு, எதிரி வந்தா விரட்டுவாரு. ஒரு தாய் கோழியே தன் கோழி குஞ்சுகளை பார்க்க வல்லமை உள்ளதுன்னா உங்களை படைச்ச ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? கைவிடுவாரா? விடமாட்டா. ஆராதிங்க. உங்க குடும்பம் கைவிடப்படாது, உங்க குடும்பம் கைவிடப்படாது. நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. ரத்தத்தாலே கழுவுகிறா, ரட்சிப்பாலே உடுத்துகிறார். ஆமென். ஓ ரபா பாபா ஷகதா பாபா பாபா. ஓ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உடுத்துகிறார். வெச்சுக்கோ, ரட்சிப்பை பெற்றுக்கொள் தேவச்சனமே. கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவால் அறிக்கை பண்ணு. நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தராகிய இயேசுவை உன் நாவால் அறிக்கை பண்ணு தேவச்சனமே. நிகாதரபா ஷதரபா. ஓ ரபா பாபா ஷகதரபா. ஓ ரிகாதரபா ஷந்தலரபா. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தலையாக்குவார். ஆமென். நிகாதலபா ஷகதரபா. உன்னை அரவணைப்பார் தேவச்சனமே. உன்னை ஆற்றி தேற்றுவார். பயப்படாத, ஒரு நல்ல எதிர்காலம் வருது. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம். நான் ரொம்ப தூரமா போயிட்டு நினைக்கிறியா? ஓடி வா. கெட்ட குமாரன் அணைச்ச ஆண்டவர் உன்னை அத்தி முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஓடி வா தேவமே, தேவ ஜனமே. பின்வாங்கி போறது தேவ பிள்ளையின் அழகல்ல. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. கர்த்தர் உன்னை அணைக்கிறார், அள்ளி முத்தம் கொடுக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க. அபிஷேகம் பலமா இறங்குது. ஓ அநேகர் திரும்பி வாரீங்க, அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கினவங்க திரும்பி வாரீங்க. சொல்லுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒரு கூட சொல்லுவோம். கூடுமே. ரட்சிக்கப்படாத தகப்பனை ரட்சிக்க வைக்க ஏசப்பாவால கூடும். மாற்றங்களை தர ஏசப்பாவால் கூடும். எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? பயப்படாதீங்க, அவரால கூடும். ஆமென், ஆமென். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. The miracle is very near. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. கடல் மீது நடந்தீரையா, அந்த கடும் புயல் அதட்டி நீரை. சாத்தானை ஒடுக்கி நீரே. உற்சாகம் ஆராதிங்க. சாத்தானை ஒடுக்கிடுவ, சாத்தானை விரட்டினவ சிலுவையில அவனை வெளியரங்க கோலமாக்கி, ஓ ரீகாபா சந்தலரபா, அவனுடைய சகல வல்லமையும் சிலுவையில நிர்மலமாக்கின ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான். உன் கையை பிடித்து இருக்கிறான். பயப்படாத. உன் சூழ்நிலையை கண்டு பயப்படாத தேவச்சனமே. அடிக்கிற புயலை கண்டு பயப்படாத, அடிக்கிற புயலை கண்டு பயப்படாது. ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததை எத்தனை பேர் சொல்றீங்க? செங்கடல் உம்மை கண்டு. நம்ம அப்பாவை பார்த்து ஓட்டம் பிடிச்சிச்சு. இன்னைக்கு உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா செங்கடலும், அந்த கடன் என்ற செங்கடல், அந்த போராட்டம் என்ற யோர்தான் இன்னைக்கு பின்னாக ஓடும். நீ ஆராதிக்கிற சத்தத்தை கேட்க கேட்க அது ஓடணும். ஆராதி தேவச்சனமே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல,
உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. சென்று சொல்லுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறார். எல்லா கல்லறைகளும் இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த மகான் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. இது சரித்திரம். இட் இஸ் a history. It is not a legendary story. It is a history. எத்தனை பேர் சொல்றீங்க என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. குஷ்டரோகியை சுகமாக்குனாரு, மரித்தவரை எழுப்பினாரு. என் நிலைமையை மாற்ற மாட்டாரா? என் குடும்பத்தை மாற்ற மாட்டாரா? என் தகப்பனை மாற்ற மாட்டாரா? என் தாயை மாற்ற மாட்டாரா? என் பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? மாற்றுவா. ஆராதிக்கிற தேவஜனமே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வெட்டுகோள். God is going to change your family, change your situation. God is going to shift you. உன் சீசனை மாத்தி உன்னை உயர்த்த சித்தமா இருக்கிறார். அவர் சமூகத்தை விட்டு விடாதே. கூடாதது உம் நாமம் சொன்னால் போதும். பேய்கள் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த இயேசுவின் நாமத்தை? எத்தனை பேர் சொல்றீங்க அந்த நாமத்தை? சொல்ல பேய்கள் ஓடுகிறது. பயப்படாதீங்க, சொல்லுங்க இயேசுவின் நாமம்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிற அறையில அந்த பிசாசுக்கு என்ன இடம்? இயேசுவின் நாமம் என்று சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நோய்கள் மறையுதையா, கூடுமே எல்லாம். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் லிகாபரபா சந்தலரபா லியாந்தலரபா சந்தலரபலபலபா சாப்ரகட்டஸலரபா. பிரசன்னம் பயங்கரமா இறங்கி கொண்டு இருக்கிறது. சிலரை எல்லாம் பிரசன்னம் தாக்குது. The anointing is hitting you. கர்த்தருடைய அபிஷேகம் சிரசை தொட்டு கொண்டு இருக்கிறது. Receive the anointing of the Holy Spirit. சிலரை எல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்கிறார். சிலருக்கு எல்லாம் ஒரு ஹீலிங் நடக்குது. சிலருடைய கட்டுகள் உடைகிறது. Receive the deliverance. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு விடுதலை இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு மாற்றம் சம்பவிக்குது. God is shifting you. God is shifting you. Hallelujah. அந்த sickness மாறுகிறது. Hallelujah. யாந்தலரபா ஷந்தலரபலபா. அபிஷேகம் இறங்குது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்ல அற்புதம். விடுதலை நடந்துட்டு, அநேகருக்கெல்லாம் விடுதலை நடந்துட்டு, அநேக அற்புதம் நடந்துட்டு, நீங்க ஆராதிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் சிலருக்கெல்லாம் அற்புதத்தை செஞ்சுட்டாரு. உங்க கண்கள் பார்க்கும். சிலர் மேல அந்த தெய்வ பிரசன்னம் இறங்கி நீங்க அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கிறதுனால கட்டு உடைஞ்சிட்டு வருகிற நாட்கள்ல உங்க கண்ணு காணும். உங்க கண்ணு காணும். Your eye will see the glory of God. The glory of God. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அப்பாவால் கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கிற இடங்கள்ல கைகளை தட்டி இல்லை என்றால் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். I see many journeys started. சிலருடைய டெஸ்டினி ஓபன் ஆகிறது. இத்தனை நாள் சத்துருவங்களை தடை பண்ணி வச்சிருந்தான். இந்த ஆராதனையில சிலருடைய டெஸ்டினி எல்லாம் விட்டுட்டு ஓடுறான். சத்ரு ஓடுகிறான். உங்க பயணம் ஸ்டார்ட் ஆகுறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். தேவ ஜனமே, you can write it down, you can pen down. இதை எழுதி வைக்கலாம், இதை எழுதி வைக்கலாம். ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவர் உங்க விசுவாச பாதையை தொடக்கி விடுகிறார். உங்க தீர்க்க தரிசன பயணம் ஸ்டார்ட் ஆகுகிறது. தேவ ஜனமே, I see the journey started. கர்த்தர் உங்க பயணத்தை ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் உங்க பயணத்தை ஆரம்பித்து விட்டார். உங்க விசுவாச பயணம், உங்கள் கருமையில் பயணம், அந்த மலை மேல ஏறுகிற பயணம் தேவனோடு
அவர் உறவாடுகிற அந்த மோரியா பயணம், அந்த மறுரூப பயணம் ஆரம்பித்து விட்டது. அந்த அபிஷேக பயணம் ஆரம்பித்து விட்டது. சிலருக்கெல்லாம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலருடைய கண்களில் தரிசனம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிலருக்கெல்லாம் அந்நிய பாஷை புதிதாக ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அடிக்கிற புயலை பார்த்து ஏமாந்து போவாத. புயலிலும் பெரியவர் அந்த கடல்ல நடந்து வருகிறது நீ பார்க்கவில்லையா? பேதுரு சீசர்கள் எல்லாரும் புயலை தான் பார்த்தாங்க, காற்றை தான் பார்த்தாங்க. ஏன் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கவில்லை? அந்த இயேசு தானே இந்த கடலையும் இந்த அலைகளையும் படைத்தவர். உண்மையை சொல்ல போனா அலைகளை தான் அவர்களுக்கு பார்க்க தெரிந்தது, கடலை தான் பார்க்க தெரிந்தது, காற்றை தான் பார்க்க தெரிந்தது. அவைகளை உண்டாக்கினவர் கடல் மேல நடந்ததை பார்க்க தெரியல. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா நம்ம இருக்கக்கூடாது. We want to see the miraculous God in the midst of our trial and temptation. எல்லா உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தரை நீங்க பார்க்கணும், கர்த்தரை நீங்க பார்க்கணும். Don't miss your focus. கர்த்தர் மேல இருந்து உங்க பார்வையை நீக்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. Don't see your situation. சூழ்நிலையை பார்த்தா தோத்து போயிருவீங்க. ஆண்டவரை மட்டும் பாருங்க. கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? அந்த பிரச்சனை உங்க உயிர் எடுக்க விடுவாரா? அந்த மனிதன் கையில உங்க உயிர் இருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல தேவஜனமே, உன்னை படைத்தவர் கையில தான் உன் ஆயுசு நாள் இருக்கிறது. அதனால எந்த மனுஷனாலையும் உன் உயிரை எடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையாலும் உன் உயிரை எடுக்க முடியாது. பயப்படாதே, கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். எழுதி வை தேவ ஜனமே, உனக்காக யாவையும் செய்வார். எனக்காக தேவன் எல்லாம் செய்வார்னு எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஜனமே? மோசே என்ற ஒரு தேவ மனிதனுக்காக கர்த்தர் அந்த சங்கடலை பிளந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை குடும்ப தலைவனாக தலைவியாக வைத்திருக்கிறார் என்றால் உனக்காக சிலதை திறக்கிறாரு. God is opening for your sake. நீ கர்த்தரை தேடுகிறதுனால கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, சொந்த போகாதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நேற்றைய தினத்துல கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய கரம் யார் மேலாம் இருந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த கர்த்தருடைய கரம் என் மேலையும் வருமா? இந்த கர்த்தருடைய கரம் எனக்காக கிரியை செய்யுமா? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனமே, அதனுடைய ரகசியங்களை தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு. எத்தனை பேர் உள்ளத்துல ரெடியா இருக்கிறீங்க தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள? எத்தனை பேருடைய உள்ளம் ரெடியா இருக்கிறது? ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்ப போகிறாரு. தேவ ஜனமே, ஒரு சின்ன பிள்ளை, உங்க வீட்டில் இருக்கிற கை குழந்தைகள், இல்லை உங்க வீட்டில் உள்ள 2-3 பிள்ளைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு தட்டை காட்டும் பொழுது போய் அங்கே போய் தூங்குன்னு சொல்லுவீங்களா? தேவ ஜனமே, பெத்த தாயாகிய நீங்க, பெத்த தகப்பனாகிய நீங்க உங்க பெத்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கறது போல, என் பிள்ளை சாப்பிடல, என் பிள்ளை பசியா உறங்குது, 2 நாளா சாப்பிடாம இருக்கானேன்னு உங்க உள்ளம் துடிக்கும் பொழுது உங்களை சிருஷ்டித்தவருடைய உள்ளம் உங்களுக்காக துடிக்குமா துடிக்காதா? அவர் இரக்கம் கட்டவர் இல்ல தேவ ஜனமே, அவர் அன்பானவர், அவர் அன்பானவர். அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறதற்காக தான் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை வைத்திருக்கிறாரு. தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை பிக் பண்ண போது, கர்த்தருடைய கரம் உங்களை தூக்க போது. தீர்க்க தரிசனமா எழுதி கொள்ளுங்க. The hand of God is going to pick you. The hand of God is going to be with you. பிலிப்போடு இருந்த தேவ கரம் இது ஒரு மனிதனுடைய கரம் அல்ல, இது தேவ கரம். தேவ ஜனமே, இன்னைக்கு சில ரவுடிகளுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளுடைய கரம் இருக்கும். அவர்களை தொடும் பொழுது சில அரசியல்வாதிகள் வருவார்கள். அவர்கள் ஜெயிலுக்கு போகும் பொழுது சில உயரப்பெற்ற நபர்கள் ஜாமீன்ல வெளியெடுப்பாங்க. தேவ ஜனமே, பேதுருவுக்கு அப்படி யாருமே இல்லாம இருக்கும் பொழுது பேதுருவா ஜாமீன்ல எடுத்தது யார் தெரியுமா? அந்த தேவ கரம். தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். தேவ ஜனமே, அதனால நீ பயப்படாத. உன் பின்னாடி எந்த கரம் இல்லாட்டியும், எந்த அரசியல் பலம் இல்லாட்டியோ, எந்த மனித கரம் இல்லாட்டியோ, நீ அனாதைய போல இருக்கிற நீ உணர்ந்தாலோ தேவன் சொல்லுகிறாரு, உன் பின்னாடி உன்னை சிருஷ்டித்தவருடைய கரம் இருக்கிறது, உன்னை அழைத்தவருடைய கரம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பின்னாடி தேவனுடைய கரம் இருந்தது. God called Abraham and told, I am your shield, I am your shield. நான் உன்னுடைய கேடகம். I am with you. நான் உன்னோடு இருப்பேன்.
ஜனமே, ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் மட்டும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ ஜனமே, உன் கூட வருகிற இந்த கரம் உன்னை நடுத்தருல விட்டுட்டு போவாது. யாக்கோபு தனிமையின் பாதையில போகும் பொழுது அவன் கூட யாருமே இல்லை. அவனை பெத்த அப்பா இல்லை, அவன் கூட உள்ள உயிர் நண்பனை போல இருந்த சகோதரன் இல்லை. சொந்த சகோதரனுக்கு பயந்து ஓடுகிற நேரம், தெய்வ ஜனமே, நீ உன் குடும்பத்தாருக்கு பயந்து ஓடுகிற ஒரு காலமா இருக்கலாம். யாருக்கும் நீ பயந்து பயந்து ஓடலாம், கடனுக்கு நீ பயந்து பயந்து ஓடலாம். இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, ஒரு நாள் வருகிறது, உன் கூட கர்த்தர் கரம் இருக்கும். உன்னை யார் கைவிட்டாலும் அந்த கரம் கைவிடலன்னு நீ சாட்சி சொல்ற லெவல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. யாக்கோபுக்கு கூட அந்த தனிமையின் பாதையில யாருமே இல்லை. அந்த நடு காட்டுக்குள்ள ஒரு கல்லை வைத்து தலை சாய்ந்திருக்கும் பொழுது அங்க கர்த்தருடைய கரம் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உனக்காக கிரியை செய்ய போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உனக்காக யுத்தம் செய்ய போகிறது. ஜாமீன்ல வெளியெடுத்தாரு நான் சொன்னேன் தெரியுமா? அது பேதுருடைய வாழ்க்கையில அவனை சிறைச்சாலையில போடும் பொழுது எந்த ராஜாவும் வரல. ஒரு ராஜா அவனை கொல்லணும்னு சொல்லி தான் உள்ள வச்சிருந்தாரு. ராஜாவே அடைத்து வைத்த பொழுது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகி ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு தம்முடைய தூதனை அனுப்பினாரு. தெய்வ ஜனமே, உனக்காக கர்த்தர் இறங்குவார், உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The God will fight for me, the God will take the battle because of me. என் சார்பாக தேவன் யுத்தத்தை எடுப்பார். தேவ கரம் உங்களோடு இருந்தால் உங்களை எதிர்ப்பவன் யார்? 5 வருஷத்துக்கு ஒருக்கா அரசியல் மாறுகிறது. ஒரு அரசியல்ல இருக்கும் பொழுது அந்த 5 வருஷம் அந்த அரசியலுடைய சப்போர்ட் அந்த மனிதனுக்கு இருக்குது. ஆனா அவன் மற்றொரு அரசியல் செல்லும் பொழுது, ஆளும் கட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியில் உள்ள சப்போர்ட் அவனுக்கு இருக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டே இருக்கும். அதனால இந்த மனிதனுக்கு நம்பிக்கை அற்று போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல உனக்கு கடைசி வரைக்கும் உன் பின்னாடி புயபலமாக ஒரு தகப்பனை போல நிக்கிறதுக்கு எந்த அரசியலால முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. நீ நம்பின மனிதனே உன்னை விரட்டலாம், உனக்கு எதிராக மாறலாம். ஆனா ஒரு நாளும் உனக்கு எதிராக மாறாத ஒரு அப்பாவுடைய கரம் உண்டு. அதை பிடிச்சுக்க தேவ ஜனமே, அந்த கரத்தை பிடிச்சுக்க, அந்த கரத்துல ஏறிக்க. வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறாரு, உன்னை உத்தர மோதிரமா வச்சிருக்கிறாரு. தேவ ஜனமே, அவருடைய கண்ணின் மணி போல உன்னை வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் எல்லாம் ஒரு கட்டுக்கதை கிடையாது. இதெல்லாம் ஆவியின் ஜீவனமான வார்த்தை. இது ஆவிக்குரியவனுக்கு பலிக்கும், இது பரிசுத்தமா வாழ்றவனுக்கு பலிக்கும், இது உண்மையா ஜெபிக்கிறவனுக்கு பலிக்கும், வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு இது பலிக்கும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு இது பலிக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால அரசியல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய படைத்தளபதிகளுடைய புயங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு புயம் இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு உலக சப்போர்ட், ஒரு படிப்பாளி, ஒரு உலகத்தான் ஒரு பெரிய நபருடைய ஒரு கை இருந்தாலும் அந்த நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழைத்தவருடைய கை நீ மறிக்கிற வரைக்கும் உன்னை நடத்த வல்லமை உள்ளது. எந்த நேரத்திலையும் அது உன்னை விடாது. எந்த நேரத்திலையும் எந்த துன்பத்திலையும் உன் மரண படுக்கையிலும் அந்த கரம் உன்னை விட்டு விலகாது. தேவ ஜனமே, உன் பிள்ளைகளுக்கு அது துணையா இருக்கும். நீ மறித்தாலும், நீ கண்களை மூடினாலும், உன் வயது சென்றாலும், உன் தலைமுறைகளை அது பாதுகாக்கும். இந்த பொல்லாத கடைசி காலத்துல அந்த தேவ கரம் உன்னோடு இல்லை என்றால் நீ சோர்ந்து போவ, நீ தளர்ந்து போவ. இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதமே தெய்வ கரம் உனக்காக செயல்படணும். The hand of God want to work behalf of you. That is the greatest blessing in the world. Hallelujah. எலிசாவுக்காக தேவ கரம் இறங்கினது, தேவ கரம் அக்னியை இறக்குனது. லியாந்தல ரபா, ஹalleluya. எலியாவுக்காக தேவ கரம் இறங்கினது போல எலிசாவுக்காக தேவ கரம் இறங்கினது. சால்வையை எடுத்து அந்த குளத்தில் அடிக்கும் பொழுது அந்த யோர்தான் நதி 2ஆ பிரிந்தது. தேவ ஜனமே, மோசைக்காக தேவ கரம் இறங்கினது. அவன் செங்கடல் நோக்கி கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்தது. தேவ ஜனமே, ரேனாடு வாங்க என்ற தேவ மனிதனுக்காக தேவ கரம் விளங்கினது. அந்த மனிதன் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவர் அரை மணிக்கூர் செய்தி கொடுக்கலாம் ஏறி நின்ன பொழுது 3 நிமிஷம் கூட ஆகல. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்த 3 குருடர்களும் 4 முடவர்களும் நடக்க ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த லட்சக்கணக்கான மக்களை நான் தொட ஆரம்பிச்சேன்.
வச்சுட்டேன். தேவ கரம் தொட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, குல்மான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி, அவள் பிறந்ததிலிருந்து நடந்தது கிடையாது. அவளுடைய 2 கால்களும் செயல்படாது. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து தன்னுடைய அறையில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய 18-19 வயதுல அவள் அறையில் கர்த்தருடைய பிரகாசம் இறங்கினது. அந்த முடமான 2 கால்களையும் தொட்டது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. அந்த குல்மான் சொல்லக்கூடிய இஸ்லாம் சகோதரிய கர்த்தருடைய கரம் தொட்டதுனால அவள் நடக்க ஆரம்பித்தாள். அநேகருக்கு எழுப்புதலின் சாட்சியா மாறினாள். தேவ ஜனமே, அந்த கர்த்தருடைய கரம் இறங்குறதுக்காக நம்ம காத்திருக்கணும். அது இறங்குனா நடக்கிறதே வேற, இறங்குனா அது நடத்துகிறதே வேற, அது இறங்குனா நடக்க போறதே வேற. தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில நிந்தனையின் காலம் இருந்ததல்லவா, வேதனையின் காலம் இருந்ததல்லவா, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிற காலம் வந்திருக்கிறது. This is the prophetical word for you. This is the time of the hand of God going to move in your life. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் உனக்காக செயல்பட போகிறது. தேவ ஜனமே, வேதத்துல யாபேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தருடைய கரத்தை வருந்தி அழைத்தான். எப்படி அந்த மனிதனுக்கு தேவ கரம் செயல்பட்டது என்பதை ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று, என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். அருமையான தேவ ஜனமே, அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளினார். ஒரே வார்த்தையில அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. அப்படி என்றால் என்ன? அவன் கேட்ட ஜெபம் என்ன? அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், தேவனை என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறான். அதோட விடல, என் எல்லையை பெரிதாக்குன்னு கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப தேவையா இருந்ததெல்லாம் கேட்டுட்டு, எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை எழுதிட்டு கீழே ஒரு அண்டர்லைன் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதெல்லாம் ஜெபித்துட்டு சொல்றான், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டாள். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு சுயநலத்துக்காக கேட்கல தேவ ஜனமே, அவன் தேவைக்காக கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கு உங்க தேவைக்காக நீங்க கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதோட சேர்த்து கேளுங்க, ஆண்டவரே, இதன் மத்தியில உங்க கரம் என்ன நடத்தட்டும், உங்க கரம் எனக்கு வெளிச்சமா இருக்கட்டும், உங்க கரம் என் எதிரிகளை சந்திக்கட்டும். இன்னைக்கு எனக்கு விரோதமா இருக்கிற எந்த போராட்டமானாலும் அது கர்த்தருடைய கரத்தை பார்க்க போகிறது. தேவ ஜனமே, நீ பயப்பட வேண்டாம். உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அதனால இந்த வார்த்தையை விசுவாசி. நீ ஜெபத்துல தரித்திரு, நீ உபவாசத்துல தரித்திரு. கர்த்தர் உனக்கு என்ன ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ஷன் கொடுக்கிறாரோ, தீர்க்க தரிசன செயல்பாடு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கடைபிடித்துட்டே இரு. நீ ஆண்டு சமூகத்துல கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்றால் கர்த்தருடைய கரம் உனக்காக கிரியை செய்யும். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனம் அருமையாக சொல்லுகிறது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல் என்றார்கள். எதை பார்த்து சொன்னாங்க? மோசேக்கு வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறத பார்க்கும் பொழுது இது மோசே படித்த மந்திர திட்டங்கள் அல்ல. ஏனென்றால் மோசையும் எகிப்தில் உள்ளவன் தான். மோசே எகிப்தில் உள்ள ஒரு கலையை தான் இவர்களுக்கு பிராக்டிஸ் பண்றான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா மோசே எகிப்தில் 40 வருஷம் இருந்த பொழுது சகல கலைகளையும் கற்றவனாக இருந்தான். அதனால மந்திரவாதிகள் பார்த்திருப்பாங்க, ஒருவேளை இவன் ரொம்ப ஹை குவாலிட்டியான மந்திரங்களை செய்கிறானான்னு பார்க்கும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இது மந்திரங்கள்ல உள்ள கேட்டகரியே கிடையாது. இவன் கோலை கீழே போட்டு அது பாம்பா மாறுச்சுன்னா இது மந்திரவாதிகள் செய்தாலும் இது மந்திரத்தினால் உண்டானதல்ல. ஏன்னா எல்லா பாம்பையும் மோசேயினுடைய கோல் முழுங்கினது. ஏன் தெரியுமா? மந்திரவாதிகளின் பாம்பு முழுங்காது. தேவனுடைய கரத்திலிருந்து வந்த அபிஷேகம் மந்திரவாதிகளின் பாம்பை முழுங்கினதுனா இந்த அடையாளம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பார்வோனே, உன்னை தேவன் விழுங்குகிறார். அந்த பாம்பு விழுங்கப்படும் பொழுதே அவன் தேவன் நியமித்துட்டாரு. பார்வோனின் சகல சேனைகளும், பார்வோனுடைய எல்லா காரியமும் அந்த செங்கடல்ல மிதக்க போறத, அந்த செங்கடல்ல மூழ்க போகிறத ஆவியானவர் முதல்ல பார்த்துதான் அந்த பாம்பை வைத்து ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. அந்த பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்குது. ஏன்னா மோசேட்டு இருந்த கோல் பாம்பா மாறின
உண்டானது ஒரு மந்திரத்தினால அல்ல, அது தேவ கரத்தினால. இப்படியே மோசையை கொண்டு கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதிகள் கண்டுபிடிக்காங்க. ராஜாட்ட போய் சொல்றாங்க, this is the hand of God, this is the finger of God. மோசையோடு இருக்கிறது தேவனுடைய விரல், மோசையோடு இருக்கிறது தேவனுடைய கரம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு கட்டடத்தை உடைக்கும் பொழுது அந்த கட்டடத்துக்கு வெளியே தெரிந்ததெல்லாம் சிமெண்ட் தான். ஒரு கட்டடத்தை பார்க்கும் பொழுது அது நல்ல பாலிஷா இருக்கலாம், அது பெயிண்ட் அடித்து இருக்கலாம். அந்த கட்டடத்தை இடிக்கும் பொழுதுதான் தெரியும் அதுக்குள்ள சிமெண்டும் மண்ணும் மட்டும் அல்ல, அதுக்குள்ள கம்பிகள் இருக்கிறது. தெய்வ ஜனமே, அதுக்குள்ள கம்பிகள் இருக்கிறதுனால தான் அது ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இடிக்கும் பொழுதுதான் தெரியும் உனக்குள்ள கம்பிகள் அல்ல, உனக்குள்ள தேவனுடைய விரல் இருக்கும். மோசையினுடைய வாழ்க்கையில மந்திரவாதிகள் இடித்து பார்த்த பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இது காங்கிரீட் கம்பியை காட்டிலும் பயங்கரமான தேவ கரம், தேவனுடைய விரல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தது. அவன் எங்கிருந்து வந்தான் தெரியுமா? அவன் வந்த இடம் பயங்கரமான இடம். ஹல்லேலூயா. பார்வோன் ராஜா சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்தான். ஆனா மோசே ஒரு மலையில் இருந்து வருகிறான். அந்த மலையில யாரை பார்த்துட்டு வருகிறான்? ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை பார்த்து கொண்டு வருகிறான். ராஜாதி ராஜாவுடைய கட்டளைகளோடு வருகிறான். அதனால் தான் தெய்வ கரம் அவனோடு இருக்கிறது. தேவ கரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் சொல்றதை செய்தாலே போதும், தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கும். அதிகாலையில எழும்புங்க, அதிகாலையில ஆண்டரை தேடுங்கள். தேவன் உங்களோடு இடைப்படுவார். ஒரு பாடல் மூலமாக பேசுவார், ஒரு வேத பகுதி மூலமாக பேசுவார். தேவ ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். தேவன் சொல்றதை செய்யும் பொழுது எந்த சுனாமியாலையும் உங்களை தடுக்க முடியாது, எந்த யூரோக்ளிதானாலையும் உன்னை தடுக்க முடியாது. தேவன் சொல்றத நீ செய்ய வரும் பொழுது எந்த சிங்கக்கவியும் உன்னை தடுக்காது, எந்த அக்னி ஜாலையும் உன்னை தடுக்காது, எந்த செங்கடலும் உன்னை தடுக்காது, எந்த யோர்தானும் வழி விலகும். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். தெய்வ ஜனமே, அதனால பயப்படாத. கர்த்தருடைய சமூகத்தில் ஆழத்தில் வா. கர்த்தருடைய ஆழங்களை அறிந்து கொள்ளு. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை அறிந்து கொள். Know the deepness of the word of God. Know the deepness of the spirit of God. கர்த்தருடைய ஆழங்கள்ல வரும் பொழுது கர்த்தர் உனக்கு சொல்றது அப்படியே நடக்கும். தேவச்சனமே, கர்த்தருடைய கரம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு உண்டு. தனிமையா போன யாக்கோபு கூட இருந்தது தேவ கரம். அந்த யாக்கோபுக்கு யாருமே இல்லை. ஒரு கோலும் ஒரு தடியோடு சென்றாரு, வெறுங்கையா சென்றாரு. ஆனால் வரும் பொழுது இரு பரிவாரத்தோடு வந்தார்கள் தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா அந்த இரவுல அவன் கர்த்தரோடு போராடினதை யாருமே பார்க்கல. தேவச்சனமே, அவனுக்கு விரோதமான எல்லா சதியை உடைக்க அவன் கூட தேவ கரம் இருந்தது. தேவனுடைய கரம் அந்த யாக்கோபனுடைய தொடையில் பட்டது. அதனால் அவனுடைய கால் பிசங்கினது. தேவச்சனமே, அது மட்டும் இல்ல, இந்த யாக்கோபு பிள்ளைகளோடும் அவனுடைய மனைவியோடு வரும் பொழுது லாபான்னு சொல்லக்கூடிய அவனுடைய தாய் மாமா அவனை துரத்தி கொண்டு வருகிறாரு. ஆனா கர்த்தருடைய கரம் யாக்கோபோடு இருந்ததுனால அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல இறங்குது. அவன் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24 வசனத்தை. அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். எச்சரிக்கையாயிரு. beware of that. ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா கனவுல தோன்றி இருக்கிறார். கர்த்தருடைய கரம் அவன் கனவுல தோன்றி இருக்கிறது. தேவ பிள்ளைய தொடும் பொழுதுதான் தெரியும் அந்த தேவ பிள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது அபிஷேகம், தேவ பிள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது வார்த்தை, தேவ பிள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது ஆவியும் ஜீவனும், தேவ பிள்ளைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது அபிஷேகம். தேவ ஜனமே, யாக்கோபுக்கு விரோதமாக யாக்கோபை தொட்டுறலாம், யாக்கோபை ஜெயித்தரலாம், யாக்கோபை பிடித்தரலான்னு சொல்லி தாய் மாமாவாகிய லாபானுக்குள்ள பிசாசு ஏவுதலை குறித்து அவன் வேகமாக வரும் பொழுது கர்த்தர் அவன் சொப்பனத்துல பேசினாரு. அந்த சொப்பனத்தை கண்டு பயந்தான். அவன் யாக்கோபுக்கு டிஸ்டர்ப் பண்ண அவன் விலகி போனான். தேவ ஜனமே, யாக்கோபோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அது உண்மை, அது உண்மை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்வாங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறத இந்த நாட்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவ ஜனமே, நீ சாதாரணமான தேவ ஜனம் அல்ல. கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிறது. ஹalleluya. ஈகா ராவா சாந்தலரவல
ஷாலகடரௌசியா. தானியேல் 6:20 சொல்லுகிறது. ஆண்டோடைய வார்த்தை அருமையா சொல்லுது. தானியேலுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பாருங்க தேவச்சனமே. ராஜா கெபியன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. தேவஜனமே, அந்த சிங்கக்கவி கிட்ட வந்து தானியேலை பார்த்து சத்தம் போட்டு கேட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த ராஜாக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், அதனால நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும் பொழுது அந்த சிங்கக்கவியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் சொன்னது, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் எனக்காக தூதனை அனுப்பினார். தேவ ஜனமே, இன்று ஆண்டவருடைய கரம் தானியேலை காப்பாத்தினது போல உன்னை காப்பாற்ற போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உனக்காக கிரிய செய்ய போகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய அக்கினி உனக்காக கிரிய செய்ய போகிறது. தானியேலுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் வெளிப்பட்டது. அதனால் தான் சிங்கக்கவியில கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துல சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கின்றேன். தேவச்சனமே, அதுல அருமையா சொல்லுகிறார் அந்த ராஜா. 3 பேர் அல்லவா நம்ம தூக்கி போட்டோம், இந்த அக்கினிக்குள்ள 4வது ஒரு நபர் யாருன்னு கேட்கிறாரு. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று தானியேல் 3:25 அருமையான ராஜா சொல்லுகிறார். தேவ ஜனமே, உன்னை அக்னியில போட்டாலும் உன்னை உபத்திரவத்துல போட்டாலும் உன் கூட இணைஞ்சு நிற்க ஒரு கரம் உண்டு என்பதை நீ மறந்து போவாத. பல நேரம் அந்த கரம் உன் கூட தான் இருக்கு, அந்த தேவன் உன் கூட தான் இருக்கிறாரு, ஆனா நீ தான் அதை மறந்து போற. தேவ ஜனமே, அவர்களுக்கு ஒரு போராட்டம் வந்த பொழுது அந்த கரம் வெளிப்படல, ஆரம்பத்துல வரல, கெட்டும் பொழுது வரல, 7 மடங்கு அக்னி ஜுவாலை கூடும் பொழுது வரல. தேவ ஜனமே, உன்னை உபத்திரத்தின் ஆழத்துல போகும் பொழுது, உன் உபத்திரம் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது ஆண்டவர் வராதது போல இருக்கும். ஆனா உன் ஜீவனம் தொடரணும் வரும் பொழுது கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. யோபுவை பார்த்து ஆண்டு சொன்னாரு, யோபுவை சோதிக்க வந்த சாத்தானை பார்த்து ஆண்டு சொன்னாரு, எதனாலும் தொடு, என் பிள்ளையின் ஜீவனை தொடாத. அப்படி என்றால் என்ன? உன்னை காக்கிறவர் தூதனை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலும் உன்னை வேகாமல் காத்திடுவார். தெய்வ ஜனமே, அதனால உன் உபத்திரவத்துக்கு ஒரு லிமிட் உண்டு, அந்த லிமிட் வரைக்கும் கர்த்தர் விடுவாரு. உன் திராணிக்கு தக்க கர்த்தர் உன்னை உபத்திரவத்தில் அனுப்புவாரு. ஆனா உனக்கு திராணி இல்லம் தெரியும் பொழுது தப்பி செல்ல சில வாசல்களை திறக்கிறார். தேவ ஜனமே, அந்த அக்னி குகையில இருந்து, அந்த அக்னி சூளையில இருந்து அவர்கள் எல்லாரும் வெளியே வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? இரவும் பகலும் காத்த அந்த தேவ கரம் இன்னைக்கு உனக்காக செயல்படும். தேவ ஜனமே, அருமையான முர்தகாய்க்கு விரோதமாக எல்லாரும் எழும்பின பொழுது, அவனை தூக்குல போடலாம் சொன்ன பொழுது, அவனை ஆமான் ஒரு தூக்கு மரத்தை வைத்து அடுத்த நாள் கொல்லணும் இருக்கும் பொழுது தெய்வ கரம் முர்தகாய்க்காக செயல்பட்டது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஒரு ராஜாவுடைய தூக்கத்தை கலைத்தாரு. அந்த பரலோக ராஜா அந்த பூமியில உள்ள ராஜாவுடைய தூக்கத்தை கலைத்தாரு. வாசிக்கலாம் எஸ்தர் 6ஆவது அதிகாரம் 1வது வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமென். அதுல பாருங்களேன், மொர்தகாய் செய்த நன்மை இருந்தது. தேவ ஜனமே, உனக்காக கர்த்தர் சிலருடைய தூக்கத்துல கை வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க நேரம் வராததுனால தான் அற்புதம் நடக்கல. நீங்க நினைச்சிட்டீங்க எனக்கு உபத்திரம் கூடிட்டு அதனால நேரம் வந்துட்டு, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க உபத்திரம் கூடுனதுனால தேவ நேரம் வராது. தேவ ஜனமே, நீங்க தேவ நேரத்துக்கு காத்து தான் இருக்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் தேவ நேரம் கிடையாது. தேவன் நினைக்கிறது தான் தேவ நேரம். அது எப்பனாலும் வரலாம். அது உங்க உபத்திரத்தினுடைய உச்சத்திலையும் வரலாம், பாதியிலையும் வரலாம், தொடக்கத்திலையும் வரலாம். அது தேவ சித்தம்படி வரும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் காட். கர்த்தருடைய டைமுக்காக காத்திருங்க. ஆனா உங்க சிந்தனையை கெடுத்து உங்களை தாமதம் பண்ணுகிற ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செயல்படும். தேவ ஜனமே, நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மொர்தகாய்க்காக தேவனுடைய கரம் செயல்பட்டது. இந்த தேவனுடைய கரம் என்றால் யார், இது எப்படிப்பட்டது என்பதை நம்ம 2-3 வசனங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு
உங்களுக்கு புரிய வைப்பாராக. லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷமும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும்னு ஒரு லிஸ்டே போடுகிறாரு. அவர் செஞ்ச எல்லா ஊழியமும் அவர் மேல இருந்த ஆவியானவருடைய உதவியினால் என்று ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறாரு. ஆண்டவராகிய இயேசுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. தேவஜனமே, மத்தேயு 12:28 அதை தெளிவாக சொல்லுகிறாரு. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. எப்படி பிசாசை விரட்டுறாரா? தேவனுடைய ஆவியினால. ஆண்டவராகிய இயேசுக்கு மேல யார் இருந்தாரு? தேவனுடைய ஆவியானவர் இருந்தாரு. அததான் லூக்கா 4:18 வாசித்தோம். இப்பொழுது அந்த கரம், அந்த விரல், அது யார் என்பதை தெளிவாக லூக்கா 11:20 ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென், ஆமென். தேவஜனங்களே, மத்தேயு 12:28 சொன்னாரு, நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை விரட்டுகிறேன். அதே வசனம் தான் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் ஆகும் பொழுது எப்படி இருக்கிறது? நான் தேவனுடைய விரல். அப்படி என்றால் தேவனுடைய விரல் என்றால் கரத்தில் இருக்கிறது தான் விரல். கரம் என்றால், விரல் என்றால் மாறி மாறி ஒன்னை தான் குறிக்கிறது. தேவனுடைய விரல் என்றால் தேவனுடைய ஆவியானவர். தேவஜனமே, நீங்க குழம்ப வேண்டாம். The hand of God, the finger of God is really called as the Holy Spirit. தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, வான் கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் உன்னை ஜெயிக்க எந்த சக்தியாலையும் முடியாது, எந்த அந்தகாரத்தாலையும் முடியாது. ஆனால் நீ பாவத்துக்கு இடம் கொடுப்பாய் என்றால் உனக்குள்ள சோர்வு வரும். எப்படி சிம்சோனை எதிர்க்க யாராலையும் முடியல. ஆனால் அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்த பொழுது அவன் கண்களை இழந்தான், அவன் பலத்தை இழந்தான். ஒரு ஸ்திரீயினிடத்தில் தன் பலனை இழந்து ஒரு மனிதனை போல, ஒரு மிருகத்தை போல மரித்து போனான். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்லுகிறாரு, யாராலையும் ஒன்றை ஜெயிக்க முடியாது. ஆமென். ஆனா ஒரே ஒரு விதம் இருக்கிறது, அது நீ தான் சோர்ந்து போகக்கூடாது. நீ சோர்ந்து போவாய் என்றால், நீ பாவத்தில் விழுவாய் என்றால் உன்னை காப்பாற்ற ஆண்டு திரும்பியும் ட்ரை பண்ணுவாரே தவிர நீ எழும்பி பிரகாசிக்க கஷ்டமா இருக்கும். அதனால தேவ ஜனங்கள், அந்த கரம் வருதுன்னா அந்த கரத்தினுடைய விலையை புரிந்து கொண்டு உங்களை பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக நிக்க ஒப்பு கொடுங்க. உங்க நேரம், உங்க கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் ஆண்டு சமூகத்தில் வந்து உட்காருங்க. தேவ சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் ஏசி ஆன் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே உட்காரலாம். ஏன்? அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். ஏன்னா நீங்கள் அதிகமாக வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு வெக்கையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகுது. இப்போ என்ன செய்றீங்க? ஒரு நல்ல ஃபேனை போடுறீங்க. இதே போல தான் தேவஜனமே, இந்த உலகத்தின் பாரங்கள், குடும்பத்தின் பாரங்கள், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு, அடுத்த நாள் காரியங்கள், பிள்ளைக்கு எதிர்காலம், குடும்ப ஜீவியம் எல்லாமே உங்கள் ஆத்துமாவை சொட்டாக்குகிறது, உங்கள் ஆத்துமாவுக்கு சோர்வையும் களைப்பையும் உண்டாக்குறது. இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபேனில் இருந்தாலும் ஏசியில் இருந்தாலும் உங்கள் மனசு படபடத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஆவியானவர் சொல்லக்கூடிய வசனத்தின் ஃபேன் கிட்ட வரணும். வசனம் என்ற வார்த்தை, தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை உங்கள் உள்ளத்துக்கு வரும் பொழுது அது ஜீவனாக இருக்கிறது, அது மகிமையாக இருக்கிறது, அது உங்களை பூஸ்ட் ஆக்குகிறது, அது உங்களை பலப்படுத்துகிறது. ஏன்னா வேத வசனம் ஒரு ஆத்மாவின் உணவாக இருக்கிறது, ஃபேனாக இருக்கிறது, ஒரு ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை தருது. ஹல்லேலூயா தேவ ஜனமே. அதனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில் விழாமல் உங்கள் இருதயத்தில் விழுந்திருந்தால் அது 100ஆக, அது 60ஆக, அது 30ஆக பயன்படும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் ஆமென், கர்த்தருடைய கரம் என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக பேசினார். கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இருந்து உங்க கூடவே இருக்கும். தேவ ஜனமே, எந்த மனிதனாலையும், எந்த மந்திர சக்தியாலையும், எந்த உலக சக்தியாலையும் உங்களை லேசில் அசைக்க முடியாது. நீங்க எந்த நாட்டில் வேலை பார்த்தாலும்
இருந்தாலும் இந்த தானியேலை மறந்து போகாதீங்க. சொந்த நாட்டுல தானியேல் வாழல, வேற நாட்டுல தான் தானியேல் சாதித்தாரு. இதே போல நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மறந்து போகாதீர்கள். அவர்கள் கலக்கின இடமே வேற தேசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், உங்க தாய் நாட்டை விட்டுட்டு வேற தேசத்துக்கு போய் இருந்தாலும், தானியேலோடு இருந்த ஆண்டவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு இருந்த ஆண்டவர் இன்று உங்களோடு இருக்கிறார் தேவஜனமே. அதனால தேவ கரம் உங்களோடு இருக்கிறது தேவஜனமே. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் என்றால், கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நீங்க செய்வீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாக காற்று அடங்கும், செங்கடல் பிளக்கும், யோர்தான் பிரியும், யோர்தான் பின்னிட்டு போகும், கோலியாத்து கீழே விழுவான். உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நீங்க பவுலை போல தேவ திட்டத்தை அருமையாக செய்து முடிப்பீங்க. நீங்க எஸ்தரை போல தேவ சித்தத்தை அருமையாக செய்வீங்க. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்க ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவஜனமே. இந்த அக்கினி அணைந்து போகாமல் தனி ஜெபம் பண்ணுங்க. கீழே உள்ள பிரேயர் மியூசிக் சேனல் லிங்க்ல சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை பலமாக நிரப்பி இருக்கிறாரு. ஆவியானவர் என்ன இடைபடுகிறாரோ அதை இணைந்து ஜெபியுங்கள். அநேக யுத்த ரகசியங்களை, சாத்தானோடு எப்படி போராடணும், ஆவியில் எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஆவியானவர் அந்த அருமையான வீடியோ மூலமாக உங்களோடு பேசுவாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. ஆமென்.